மிம்பர் பிரசங்க மேடை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேயர்களே, மிம்பர் பிரசங்க மேடையில் இன்று நான் அஹ்மத் முனவர், என்னோடு சகோதரர் நான் MNM அசீம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வளமையாக வருகின்ற சகோதரர் அஸ்வரு அல்லாவிட்டால் சகோதரர் ராபித் மரிக்காரோ இன்னும் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை உருக்கை கேட்க சொல்கிறோம். குறிப்பாக வருகின்ற புதன்கிழமை மாலை புனித ஷஹர் ரமலானுக்கான தலைப்புரை பார்க்க வேண்டும். அதை பற்றிய தகவலை சகோதரர் அசீம் தருவதற்கு முன்னர் நாளை காலை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஜ்லிஸ் சூரா நிகழ்ச்சி வழமை போல 9 மணியில் இருந்து ஒளிபரப்பாகும். அந்த 9 மணியில் ஒளிபரப்பாகின்ற நாளை மஜ்லிஸ் சூரா நிகழ்ச்சியிலே சகோதரர் RM இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சகோதரர் ரமலானை வரவேற்கிற நிகழ்ச்சியை வழங்குவதற்காக வேண்டி சகோதரர் மையம் இக்பால் அவர்களும் இணைந்து கொள்வார்கள் என்பதை மறவாதீர்கள். முஸ்லிம் மஜ்லிஸ் சூரா இந்த முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்குகின்ற தலைப்புகளுக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை மொழி அனுப்ப முடியும் என்பதையும் இது ஒரு அனுசரணை நிகழ்ச்சி என்பதனாலும் கேட்டுக்கொள்கிறோம். பெருமக்களே, இனி எமது நிகழ்ச்சியிலே இன்று ஒளிபரப்பாகின்ற ஒரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. நேற்று மாலை முஸ்லீம் லேடி ஸ்டடி சர்க்கிள் தலைமையகத்திலே அகில இலங்கை முஸ்லீம் கல்வி மாநாடு அழகான ஒரு வைபவத்தை நடத்தியது. அந்த கல்வி மாநாட்டு வைபவத்திலே கல்வி அமைச்சிலே சமாதானத்து கற்கைக்கான பணிப்பாளராக கடமையாற்றிய சகோதரி ஹஜர்ஜான் மன்சூர் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு கல்வி பணிப்பாளர். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசினார்கள், தன்னுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசினார்கள். அவர்கள் இப்பொழுது சாக் நாடுகளுக்கான மனித உரிமைகள் ஸ்தாபனத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகமாக பாகிஸ்தானில் கடமையாற்றுவதாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு அருமையான ஒரு சகோதரிய குரல் நேற்றைய நிகழ்வில் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் இன்றைய நிகழ்ச்சியில் மிம்பர் பிரசங்க மேடையில் ஒலிக்கவிருக்கின்றன. அந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் மாதர் மஜ்லிஸ் நிகழ்ச்சியிலும் அவருடைய கருத்துக்கள் ஒலிபரப்பாகும். ஒரு முன்கூட்டியே அவருடைய கருத்துக்களை வழங்குவது முஸ்லிம் சமூகத்து பெண்களுக்கு படிப்பதற்கு அவசியம் என்பதற்காகத்தான். ஆகவே பெருமக்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் அந்த கருத்துக்களை கேட்பதோடு இன்ஷா அல்லாஹ் ஷஹர் ரமலான் தலைப்புரையை பார்ப்பது மிக முக்கியமானது. அடிக்கடி இந்த விஷயத்திலே உலமாக்கள் பங்கு பெற்றார்கள். சகோதரர் அசீம், இதுக்கு ஏற்பாடு எங்கே நடக்குது, எப்படி நடக்குது சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, எதிர்வரக்கூடிய 11ஆம் திகதி மஹரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாயில் அந்த ஹமீடியா மண்டபத்தில் எதிர்வரக்கூடிய 11ஆம் திகதி மஹரிப் தொழுகையை தொடர்ந்து சங்கைக்குரிய உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஏனைய பெருமவர்கள் அத்தனை பேரும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வந்து அந்த தலைப்பிறைக்கு பார்க்கும் விடயத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். அத்தோடு தலைப்பிறை கண்டுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கின்றோம். 24322110. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை அறிவிக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்படி பல இலக்கங்கள் இருக்கின்றன என்றாலும் இது கொழும்பு பெரிய பள்ளிவாசன் தொலைபேசி இலக்கம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் இந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் பிறையை பார்ப்பது கட்டாய கடமை அல்லவா சகோதரர் அசீம்? இந்த விஷயத்தில் நிறைய பழைய நினைவுகள் இருக்கிற ஞாபகம் இருக்கிற ஒரு காலத்திலே தலைப்பிறை தலகுகளாக வந்து ரமதான் பெருநாள் பிறை நியாஸ் மௌலவி அவர்கள் இதனை அறிவித்து மக்களுக்கு சொன்னார்கள். அதாவது பிறையை பார்த்து தகுந்த சாட்சியோடு எடுத்து வரும்படி கேட்டு பிறகு நிரூபிக்கப்பட்டு அதிகாலையில் பெருநாள் கொண்டாடப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானம் பற்றி உங்களுக்கு ஞாபகம் நிறைய துசுறுப்பாக நடந்து கொண்டார்கள். நிச்சயமாக அது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் மிகவும் துணிவாக வந்து சமூகத்தின் நலனுக்காக பாடுபட்ட ஒரு சிறப்பான ஒரு தலைவர் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு உலமா சங்கைக்குரிய உலமா என்பது. ஆகவே அப்படி பொடுபோக்காக இருக்காமல் பிறை பார்க்கின்ற வயசில் யாரும் நாட்டின் எந்த பகுதியிலும் இந்த தலைப்பறை தென்படலாம். ஆகவே தயவு செய்து கவனம் எடுத்து பெருநாள் பிறையை பார்ப்பதற்கெல்லாம் முந்திக் கொள்வார்கள், நோன்பு தலைப்பிறையை பார்ப்பதற்கு சோம்பல் படுவார்கள். அவ்வாறு இல்லாமல் தயவு செய்து ரமலான் ஷஹர்மான் தலைப்பிறையை வருகின்ற புதன்கிழமை மாலை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரமலான் மாதத்தை முன்னிட்டு பல இடங்களிலே அருமையான மஜ்லிஸ்கள் நடக்கின்றன. ரமலான் மாதத்தை முன்னிட்டு பேருவலை மர்கசு சலாமா பெண்கள் பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நோன்பு நோற்று கொள்ளுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்ற தலைப்பிலான விசேஷ உரை இடம்பெறவிருக்கிறது. ரமலானை அழகுபடுத்துவதில் பெண்களின் வகிபாகம் என்ற தலைப்பிலே ஷேக் மெஹலார் நலீமி அவர்களும், அதேபோல புனித ரமலான் மருத்துவ கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே டாக்டர் அலவி அவர்களும் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவார்கள். நாளை சனிக்கிழமை மாலை 4:15 சீனங்கோட்டை பேருவலை இந்த அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையில் இந்த அமைப்பு இந்த ஏற்பாடு நடக்கிறது. இந்த பேச்சு நடைபெறும், உரை நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய கல்வி பற்றி சொல்வதற்கு முன்னர் முஸ்லிம் பெண்களுக்கான ஜனாசா குளிப்பாட்டல் கவர்னல் சம்பந்தமான ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெறவிருக்கிறது. தாருல் உலூம் முஸ்லிம் மகா வித்தியாலயம் பிரதான மண்டபம். அதாவது வருகின்ற 10ஆம் தேதி
காலை 9 மணி தொடக்கம், செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரை நடைபெறும். இதனை விளக்கு உரையை மௌலவியா MR சமீரா பானு அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். ரமுக்கன இளைஞர் கழகம் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறது. தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலயம் ரமுக்கன பிரதான மண்டபத்தில் குறிவலுவ இங்கே நடப்பதாகவும் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள். பாராட்டுகிறோம். EDF என்று அழைக்கப்படுகின்ற கல்வி அபிவிருத்தி ஃபோரம் 5ஆம் ஆண்டு EFI ஸ்காலர்ஷிப் சௌர் அசீம் உங்களுக்கு தெரிந்த நிறைய பிள்ளைகள் எழுதுகிறார்கள். ஆனால் இந்த முறை ரமலானில் வருகிறது EFI ஸ்காலர்ஷிப் பரீட்சை. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதிலேயும் ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய மாணவ மனைவிகளை அமளிபாத்துகளுக்கு போன்று கல்வியின் துறையிலேயும் அவர்கள் கவனம் செலுத்த முயற்சிப்பதற்குண்டான ஏற்பாடு செய்வது மிகவும் முக்கியமான விடயம். நோன்பு சொல்லி தூங்கிக் கொண்டிருக்காமல் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும். ரமலான் என்று சொன்னால் ஒரு பயிற்சி பாசறை. அந்த ரமலானுடைய நோம்பாளியாக இருக்கும் பொழுது ஓத வேண்டும், தொழுக வேண்டும். அதுபோன்ற கல்வித்துறையிலையும் எங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதற்காகவே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதிலேயும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அதிலேயும் இந்த எக்ஸாமுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தயார் செய்து ஆயத்தப்படுத்தி அனுப்புவதற்கு எல்லா பெற்றோர்களும் முன்வர வேண்டும். இந்த EDF அமைப்பு முஸ்லிம் கல்வி அபிவிருத்தி ஃபோரம் சகோதரர் SL மன்சூர் அவர்கள் தலைவர் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். நாளை சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நாடளாவிய ரீதியிலே சுமார் 4100 மாணவர்களுக்கான சூப்பர் 2010 பரீட்சை நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதற்காக வினாத்தாக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சகோதரர் SL மன்சூர் தலைவர் கல்வி அபிவிருத்தி ஃபோரம், அல்லாவிட்டால் சகோதரர் முன்சீர் அவர்கள் சட்டத்தரணி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். சகோதரர் மன்சூர் அவர்கள் 0777349 என்பது தொலைபேசி இலக்கம் முஸ்லிம் கல்வி அபிவிருத்தி வரும். அதேபோல செயலாளர் தொலைபேசி இலக்கம் சகோதரர் முன்சீர் அவர்கள். சொல்லுங்கள் அசீம் அவர்கள். 07773988758. அதாவது EFI ஸ்காலர்ஷிப் எழுதுகின்றவர்களுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பெற்றோர்களை நீங்கள் சோம்பல் பார்த்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தால் எப்படி பாஸ் பண்ணுவது, எதிர்காலம் மண்ணாகி போகும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். புனித ரமதானுடைய இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமாக இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது. கொகிலவத்த அம்பத்தல ரோட் இங்கே அமைந்திருக்கிற ருக்கையா பெண்கள் அரபு கல்லூரியில் கடந்த வருடத்தை போன்று இவரிடமும் பெண்களுக்கான தராவீக தொழுகை, தஸ்பீக், வித்ரு போன்ற சுன்னத்தான அமல்களும் தொழுகைகளும் மற்றும் ஹிஃப்துல் குர்ஆன், திக்ரு மஜ்லிஸ், மார்க்க உபன்யாசங்கள் நடைபெறவிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மதரசாவின் தலைவர் முகமது நசீர் அமீர் ஷரீஃப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நமக்கு தகவல் தந்திருக்கிறார்கள் சகோதரர் முகமது நசீர், அம்பத்தலூர் ரோட் கொகிலவத்திலிருந்து மதரசா தலைவர் அவர்கள். வழமை போல நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். குறிப்பாக இஃப்தார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு பள்ளிவாசல்கள் நிறைய விண்ணப்பித்திருக்கின்றன. ஆக அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காலக்கிரமத்தில் அடுத்த வாரத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். கொழும்பில் லுகர் பயான் ஏற்பாடு இருக்கிறது மற்றும் பல இடங்களிலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கொல்லுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலில் லுகர் பயான் அஞ்சல் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெறுவதை பற்றியும் நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல குறிப்பாக மிம்பர் பிரசங்கம் அடையில் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கேட்டோம் கையலக தொலைபேசி இலக்கம் பாவிப்பு முறை பற்றி. பெண்கள் குறிப்பாக மாணவிகள் இந்த ஹேண்ட்ஃபோனை பாவித்து கெடுவதாக பலர் கண்டித்திருக்கிறார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த ஹேண்ட்ஃபோன் பாவித்ததில் பிள்ளைகள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக இந்த ஹேண்ட்ஃபோனை பிள்ளைகளுடைய கையில் கிடைப்பதில் ஏற்பாடு செய்வது பெற்றோர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அந்த அவசரமான வேளையில் அந்த பிள்ளைக்கு ஹேண்ட்ஃபோனை கொடுத்து அனுப்புவது ஆசிரியர்களுடைய அனுமதியுடன் அதனை பாய்ப்பதற்கு ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும். இப்படி அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதுதான் நிறைய பேர் நிச்சயமாக அனுமதி கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு பெண்மணி ஒரு மாணவி ஒரு வகுப்பறைக்கு போய் ஏனைய தன்னுடைய இன்ஃப்ராதியான நேரங்களில் அதில் குறிப்பாக அந்த நடத்தக்கூடிய வகுப்பறையுடைய காலவேளை முடிந்துவிட்டால் மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு அறிவித்தல் கொடுப்பதற்காக வேண்டி தொலைபேசி ஹேண்ட்ஃபோனை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதனை வேற மாதிரி பயன்படுத்துவதனால்தான் இன்று நாங்கள் அது விஷயமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உடுதலை விண்ண கலதனி வீதி 99 MGM நியாஸ் எழுதுகிறார். ஹேண்ட்ஃபோனை பாவிப்பது 100% நன்மையாக இருக்கிறது, 90% கஷ்டப்படுவதால் தீமையாக இருக்கிறதாக கண்டித்திருக்கிறார். உண்மையான விட. ஆமாம். அதே போல வெளிப்பெண்ண முஸ்லிம் குலனி சனா சுஹைல் எழுதுகிறார்கள். தேவையான போது கதைப்பதற்கும் அதாவது தேவையில்லாத போது தவிர்ப்பதற்கும் என்ற நிலை மாறி இன்று வீண் வேடிக்கை, கொலை, கொள்ளை, பொய், களவு, மோசடி, ஏமாற்றியன அனாச்சாரங்களுக்காக வேண்டி கையடக்க தொலைபேசி
ஹேண்ட்போன் பாவிக்கப்படுவதாக சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்களுக்கு தெரியும் நேர்ப்பு மக்களே. ஆகவே இதனை கவனமாக பாவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, திகாரி அல் அஸ்கர் கல்லூரி பெண்களுக்கான விசேஷ சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. எதிர்வரும் 9ஆம் தேதி காலை 9:30 நடைபெறும். ரமலானை வரவேற்றலும் பயன்படுத்தலும் பற்றிய ஷேக் ABM அப்பாஸ் அவர்கள் ஒரு நிகழ்த்துவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், திகாரிய அதிலா பெண்கள் முன்னேற்றக் கழகம், இதேபோல கஹட்டோவிட்டவில் இருக்கின்ற மஸ்ஜிதுகள், அந்த பகுதியில் இருக்கின்ற பல மஸ்ஜிதுகள் ஒன்று சேர்ந்து ஒரு சம்மேளனம் அமைக்கின்ற கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8ஆம் தேதி நடக்கிறதாக அதன் தகவல் தந்திருக்கிறார் சகோதரர் ஜிஃப்ரி அவர்கள். இந்த அமைப்பு சிறந்து நீடூழி வாழ நாங்கள் துஆ செய்கிறோம். பெருமக்களை, நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய எமது மிம்பர் பிரசங்க மேடையிலே குறிப்பாக முஸ்லிம் கல்விமான்கள் பலரை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்கள் தான். ஆனால் கல்வித்துறையிலே உயர்ந்த பெண்கள் பற்றி பேசுவதற்கு எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது, விரல் விட்டு எண்ணலாம். இந்த வகையிலே நேற்று அகில இலங்கை முஸ்லிம் கல்வி மாநாடு கல்வி அமைச்சிலே பணிப்பாளராக கடமையாற்றி இன்று பாகிஸ்தானில் இருக்கின்ற இஸ்லாமாபாத் சாக் மாநாடுகளின் தலைமையகத்திலே கடமையாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற பிரதி பணிப்பாளர் நாயகம் மனித உரிமைகள் அமைப்பின் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சகோதரி ஹஜர்ஜான் மன்சூர் அவர்கள் நேற்று நிகழ்த்திய உரையை முஸ்லீம் லேடி ஸ்டடி சர்க்கிளில் அகில இலங்கை முஸ்லீம் கல்வி மாநாடு நடத்தியது. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இங்கே கல்வி மாநாட்டின் செயலாளர் சகோதரர் MYA பாபா அவர்கள், அதன் பொருளாளர் சகோதரர் மௌலவி இப்ராஹிம் ஃபாரூக் அவர்கள், இப்படி பலரும் அருமையான கருத்துக்களை முன்வைத்து முஸ்லிம் சமூகத்தின் கல்வி தேவைகளை வலியுறுத்தினார்கள். இப்பொழுது சகோதரி பணிப்பாளர் ஹஜர்ஜான் மன்சூர் அவர்கள் பேசுவதை கேட்போம். பல விடயங்களை அறிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் தேவையானது. இதை மற்ற சமூகங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் மற்ற சமூகங்களை பார்த்தால் இப்ப டிகிரி என்பது மிகவும் சிறிய நிலையில் உள்ள ஒன்று. அவர்கள் செகண்ட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, PhD வரைக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் இன்னும் அந்த O லெவல் குழந்தை படித்தால் போதுமானது. வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூட இந்த O லெவல் அறிவு போதாது. என்றால் இப்போது மிகவும், அதாவது நாலேஜ் பிளாஸ்டிங் வேர்ல்ட் நாங்கள் தினமும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த முஸ்லிம்கள் கல்வியை பார்க்கின்ற பார்வை மாற வேண்டும். அதே நேரம் இந்த முஸ்லிம் பாடசாலைகளை திருத்துகின்ற அந்த பணி முஸ்லிம்களுடைய கையிலும் இருக்கின்றது. முஸ்லிம் அதிபர்கள் சரியான அதிபர்களாக அவர்கள் இயங்க வேண்டும். முஸ்லிம் ஆசிரியர்கள், நான் என்னுடைய கடமையை செய்யும் போது சிங்களம், தமிழ் பாடசாலைகள் எல்லாவற்றுக்கும் போவதுண்டு. நிறைய வித்தியாசம் இல்லைங்க முஸ்லிம் பாடசாலைகளில். முஸ்லிம் கல்வி கலாசாலைக்கு போனாலும் அப்படி, முஸ்லிம் பாடசாலை என்றாலும் அப்படி, திறமையான பாடசாலை என்று சொல்ற ஸ்கூலுக்கு போனாலும் சிங்கள தமிழ் பாடசாலைகளுக்கும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எனவே நாங்களாகவே மாற வேண்டியவை நிறைய இருக்கின்றது. மற்றவர்களிடம் எதிர்பார்த்து அரசியல்வாதிகள் தர வேண்டும் அல்லது எங்களுடைய அரசாங்கம் தர வேண்டும் என்பதை விட எங்களுடைய அதிபர் நினைத்தால் நிறைய மாற்றங்களை பாடசாலையில் கொண்டு வரலாம். பாடசாலைகள் எல்லாம் வாழும் பாடசாலை, வாழும் நிலையங்களாக மாற வேண்டும். அது 2 மணியோடு மரணித்து விடும். நான் தமிழ் பாடசாலைகளுக்கு போனா அவர்கள் 4 மணி வரைக்கும் டியூஷன் கிளாஸ் என்று நடத்தி கொண்டிருப்பார்கள். எங்கள் பாடசாலைகள் மரணித்து அதிபரம் ஓடிவிடுவார். அதிபரம் இருப்பது கிடையாது. இது என்ன என்பது, இது அரசாங்கம் எங்களுக்கு செய்வதல்ல, மற்றவர்கள் அல்ல. நாங்களாகவே எங்களுக்கு சாவமணி அடித்துக் கொள்ளும் ஒரு சாஃபக்கேடு. என்னுடைய தமிழ் பொருத்தமானது தெரியாது. எனவே நான் சொல்வதெல்லாம் அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கின்றவை ஒரு புறம் இருக்க, இந்த வகையான எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். அதனை இந்த முஸ்லிம் கான்ஃபரன்ஸ் அல்லது எந்த ஆர்கனைசேஷனும் செய்யலாம். அவ்வாறு செய்து அந்த விழிப்புணர்வு வந்து அவர்களாக திருந்துகின்ற ஒரு நிலை வர வேண்டும். அதே நேரம் இந்த பாரிய மாற்றங்கள், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் போன்றவை எங்களுடைய கொள்கை தீர்மானிப்பவர்களால் அது வர வேண்டும் என்று இந்த 2 மாற்றமும் சேரும் போது ஓரளவு நாங்கள் நல்ல நிலைக்கு வரலாம். அதே நேரம் நாங்கள் கல்வியை பார்க்கின்ற பார்வையையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே எடுத்து கூறினார்கள், பெண்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வருகின்றது, பெண்கள் சித்தி அடைகிறார்கள். அது இப்போது 10 வருடங்களுக்கு முன்னிருந்தே முஸ்லிம் பெண்கள் படிக்கிறார்கள், முஸ்லிம் ஆண்கள் படிப்பதில்லை. முஸ்லிம் பெண்கள் படித்த ஆண்களை திருமணம் செய்ய பின்காலத்தில் முடியாது. எனவே இவ்வாறான ஒரு நிலை வரும் நிச்சயமாக. எனவே இது, அதாவது ஆண்களும் படிக்க வேண்டும். வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை, படித்துவிட்டு வியாபாரம் செய்யுங்கள் என்ற அந்த மனநிலையை ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். வியாபாரம் என்பதை அவர்கள் மிக இலகுவாக நினைத்துக் கொள்கிறார்கள். போட்டி போட்டு வியாபாரம் செய்வதற்கும் படிக்க வேண்டும். எனவே இந்த
கல்வியை பார்க்கின்ற கண்ணோட்டம் மாற வேண்டும். எங்கள் சமுதாயம் தானாக திருந்தி முன்னேற வேண்டும். அதே நேரம் அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்க்கின்ற உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த 3 விடயங்களும் ஒன்று சேரும் போது நாங்கள் முன்னேறலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் இந்த பாராட்டு என்பதை விட உங்கள் அத்தனை இங்கே அதிபர்கள் இருக்கிறார்கள், உங்கள் முன்னிலையில் வந்து இந்த கருத்தினை வைத்து இந்த முஸ்லிம் அறிக்கைக்கு ஒரு ஒரு ஊக்கம் கொடுத்து இதனை அமுல்படுத்துகின்ற உணர்வை உங்களில் ஏற்படுத்திவிட்டு செல்ல என்னால் முடிந்ததை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாராட்டுக்களை விட அது எனக்கு இது ஒரு பாக்கியமாக படுகின்றது. அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்கும் இங்கே தன்னுடைய நேரத்தையும் பார்க்காமல் வந்திருக்கின்ற இங்கு அரசியல் தலைவர்கள் இவர்கள் யாருக்கும் என்னை தெரியாது. நான் அரசியலும் இல்லை, அவ்வளவு பிரசித்தமானவரும் இல்லை. என்னுடைய கல்வி வட்டத்தில் மாத்திரமே தெரியும். இங்கே வந்து இவர்களுடைய நேரத்தை இதற்காக அர்ப்பணித்து இவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அருமையான ஒரு உரையை கேட்டோம். ஒரு கல்வி தாய் இளைமறைக்காயிருந்து சமுதாயத்து பணியாற்றிய சகோதரி ஹஜர்ஜான் மன்சூர் அவர்கள் இந்த உரையை வழங்கியது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல உரைகளை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் கேட்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு குரல் கொடுத்தவர் நான் அஹமத் முனவர், என்னோடு MNM அசீம் விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ். மிம்பர் பிரசங்கமடை முஸ்லிம் சேவை, தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்பது எங்கள் முகவரி. வரும் வாரம் அன்போடு சந்திப்போம். சொல்வதை சொல்கிறோம் ஊருக்கே கேட்பதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிம்பர் பிரசங்கமேடை கேட்டீர்கள்.